Jungle. தளம் போடும் முறை. இப்போ பார்த்தோம்னா ஒரு ஹால், பழைய வீட்டினுடைய ஹாலை தளம் போடுறோம். இது டைல்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு டைல்ஸ் போடுறோம். மிக்சிங் டைல்ஸ் 2க்கு 2 வாங்கி, இது பழைய வீடு மண் சுவர் ஓரத்துலலாம் பாருங்கள், மண் சுவரை பூசியிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு தளம் போடுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு தளம் போடும்போது முதல்ல செய்ய வேண்டிய வேலை இடத்தினுடைய ஒரு இதை பார்க்குறோம். அதாவது இப்போ இந்த தளத்திலிருந்து இந்த செவத்துலேருந்து ஒரு விளக்கு மாற்ற குச்சியை செவத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டோம். குச்சியை ஒடிச்சுக்கிறோம். இப்போ ஏற்கனவே உள்ள தளத்தில் இப்போ வைக்கும்போது இந்த குச்சி ஒரு அடிப்படை மார்க்கு, ஒரு அடிப்படையான ஒரு மார்க்கு ஒன்று போட்டுட்டு வைக்கிறோம். செவத்துலேருந்து இந்த குச்சிக்கு தளத்தில் படியுது. இப்போ இதே இதை கொண்டு போய் அங்கே வைக்கும்போது இந்த அளவுக்கு எங்கே ஒட்டுதுங்கிறது எல்லா பக்கமும் பார்க்குறோம். இப்போ இங்கே ஒரு மார்க், இதுதான் டியூப் மார்க். ஆக்சுவலாக இது டியூப் மார்க்கு. டியூப் மார்க்கில் இருந்து பார்க்கும்போது இப்போ அது எவ்வளோ, கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு இறங்குது. இப்போ இப்படி இருந்திருக்கணும். ஏன்னா டியூப்பு பார்க்கும்போது டியூப் அங்கே பார்க்க இப்போ 1.5 இன்ச்சு இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ இதே அளவில் டியூப் இங்கே 4 பக்கமும் பார்த்துருக்கு. அப்படி பார்க்கையில் இங்கே கரெக்டாக இருக்குது. அதுக்கு தான் டியூப் பார்த்துருக்கு. அப்போ அந்த தாவு அப்படின்னா 1.5 இன்ச்சு தாவு இருக்குது, 1.5 இன்ச்சு பள்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது ஓகே. அப்போ இது 1.5 இன்ச்சு பள்ளம், எங்கே பள்ளம், அந்த கடைசியில் 1.5 இன்ச்சு பள்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டு. இது அங்கேருந்து இப்போ இங்கே இருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். அங்கே பள்ளமாக இருக்குது, அதுக்காக மட்டம் கட்டினோம்னா இது அந்த டீப் லெவல்லேருந்து வைக்கிற புல், ஏற்கனவே அளந்த குச்சி. ஓகே, நம்ம டீப் கடத்தினதுலேருந்து இப்போ ஒரு புல் வைக்கிறோம், குச்சி புல். இப்போ ஏற்கனவே அந்த டியூப் லெவல்லேருந்து இப்போ மார்க் பண்ணுற புல் இப்போ மேலே ஏற்றினா இது ஒரு கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு பள்ளம் கிடக்கு, கவுந்து கிடக்கு. ஸோ ஏற்கனவே இருந்த அடிப்படை குச்சியிலேருந்து இப்போ இங்கே பள்ளத்தை சரி பண்ணால் இந்த புல், இது டியூப் லெவல் புல். அந்த டியூப் லெவல்லேருந்து இப்போ ஒரு மட்டம் கட்டி ஒரு புல் வைக்கிறோம். அப்போ இவ்வளவு பள்ளம் இங்கே கிடக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கு. இது ஏற்கனவே இந்த குச்சி லெவல் இங்கே டியூப்பு கடத்திருக்கு. இப்போ இறக்குறாரு. இப்போ இறக்கணுமா? இப்போ இந்த டியூப் லெவலுக்காக அந்த அளவு குச்சியிலேருந்து இப்போ இறக்கணும். அரைக்கி இறக்குறாரா? அரைக்கி. ஓகே, இப்போ இதுக்காக நூல் கட்டி நம்ம கொண்டு போகணும். அங்கே ஒரு ஒன்றும் பிரச்சனை, லேசாக கொஞ்சம் தண்ணி போகிற மாதிரி விட்டுருக்கோம். தண்ணி எங்கே போகிறாங்க? இங்கிட்டு போகிற மாதிரி லேசா இந்த தலையில் போகணும். எங்கே போகணும்? இங்கே போகணும். அந்த மூலையில் கழுகி நம்ம விளையாட அந்த தண்ணியை இப்போ எல்லாம் துவைச்சோம். அது மாமா கழுகுறதெல்லாம் இல்லை மாமா, ரொம்ப அது அங்கே மேடு கிடக்கு. இப்போ ஓட்ட போடுறதே இல்லை தொடச்சிருக்கேன். இப்போ எல்லாம் தொடச்சிருக்கு. அதுக்கே துடைக்கிற ஓரளவு லைட்டாக இங்கே தானே தாவு இருக்குது. அங்கே இது பண்ணி விட்டாச்சு. டீப்பில் ஓடலாம், ஓடுதல் குழப்பம் இல்லை. இப்போ யாரும் ஓட்ட போடுறது வீட்டில்? இந்த ஓட்ட போடுறது ஆமாம், அது பழைய மாடல்.
கழுவுறதே இல்லை, துடைக்கிறது. சும்மா இது குடிக்கலாம். இது டீப்புக்காக வச்சா தான் அந்த இது கரெக்டாக போகும் கல். சுத்தமாக பதிக்கணும். நீங்கள் சொல்லுங்க அளவுக்கு இல்லை, இது வேற கணக்கு, இன்ஜினியரிங் கணக்கில் இது வந்து பேசிக் கணக்கு. அப்படியே 2 பேர் இந்த வாசல் எடுத்துருங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் அது அது அந்த அளவுக்கு அரைக்கிடுவேன். வாசல் எடுக்க வேண்டியது இங்கே வெயில் கிடக்கு, இங்கே ரொம்ப கம்மி. ஓகே, இங்கே இல்லை இவ்வளோதான் இருக்கு. வாட்டில் வர இடத்துல அங்கே தாந்துருக்கு. அதான் பேசிக்காக டீப் லெவலில் இங்கே வந்து அப்போ தவம் வந்து இதாக இருக்குது கம்மியாக. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு தூப்பாக்குழி வைக்கணுங்கிறதுக்காக வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிட்டோம் டைட்ஸை. 1/2 இன்ச்சு குறைச்சி அந்த பக்கம் 1/2 இன்ச்சு குறைச்சி இப்போ நூல் கட்டி புல்லுக்காக நூல் கட்டுறோம். இது செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் நூலை கட்டிட்டு அங்கங்கே சத்தம் கொஞ்சம் பேசாமல் இருந்தான், அப்படியே சத்தப்படாமல் இருக்கும். இப்படி இப்போ டைட்டாக அப்படி இப்போ அங்கே நூல் கட்டி அங்கே நூல் கட்டியாச்சு. அந்த அட்டை போகும்போது ஒரு ஓட்டை இதை கொஞ்சம் சரியில்லை ஒரு கண்ணு போட்டு அல்லாமல் நாங்கள் வந்து தீவிர மாட்டாங்க. அப்படி நடக்கவே நல்ல. ஆகவே இப்போ நூலுக்காக 2 மட்டத்துக்காக ஒரு புல். இப்போ அங்கே 1/2 இன்ச்சு குறைச்சிட்டோம். இந்த புல்லுக்கும் ஒரு புல். இதெல்லாம் காஸ்பல் நியூடெக்கில் தளம் போடுவது எப்படி? இப்போ வந்து பேசிக் புல் வச்சாச்சா, இந்த நூலுக்காக அந்த இறக்கிருக்கோம், அதுக்கும் இதுக்கும் சேர்த்து இப்போ 4 புல் வச்சுருக்கோம். அதுடா இந்த பக்கம் வா. இப்போ சிமெண்ட் பாலில் வந்து எதுக்கு ஊற்றுறோம்? கிரிப்பு காண்டி ஊற்றுறோம். சிமெண்ட் பாலில் வந்து பழைய தளம் வந்து இதாக இருக்கனால கொத்திருக்கோம், கொத்திட்டு கிரிப் போட்டுருவோம். இப்போ எப்படிப்பா நல்லா டைட்டாக அப்படி. இங்கே புல் இருக்குது ஆல்ரெடி, இங்கே புல் இது டீப்புக்காக கடத்தப்பட்ட புல். இந்த புல்லில் இருந்து இங்கே கொண்டு போகிறோம். இதுவும் இப்போ கடத்தின புல், இது கொஞ்சம் கம்மியாக தான். டைட்டாக பிடிப்பா தொங்காம. நல்லா சுத்தமாக டைட்டாக. ஓகே, நல்லா டைட்டாக பிடிங்க. ஓகே, இப்போ 4 புல் வச்சாச்சு. இப்போ இங்கே இதுபடி பார்த்தோம்னா இங்கே வந்து கம்மியாக வருது, சென்டரில் கூட வருது, அங்கே கம்மியாக வருது. ஆமாம், இந்த கிராஸா நடுப்புல் பட்டர்ஃப்ளாய்க்கு தகுந்த மாதிரி. பட்டர்ஃப்ளை அங்கிட்ட ஓட்டணுங்களா, அதுக்காக தான். சரிங்க, பட்டர்ஃப்ளை சுற்றுறதுக்காண்டி தான் இப்போ இங்கிட்டும் ஒரு வைக்கிறோம். பட்டர்ஃப்ளை இங்கேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு வரும்போது அதான். ஓ, இதுக்கு தான் இப்போ 2 மூட்டை அது பழைய இது இல்லை. ஆமாம் ஆமாம், இது எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா
கதவு வாங்கிட்டு வந்துட்டேன். மேலே 80 இருக்கு, கீழே 83 இருக்கு. நான் எப்படி கதவு போடுறது? மேலே 80 கீழே 83 இருக்கு. இல்ல கதவு தூக்குக்கே இல்லை, தூக்கு கொண்டு விட்டோம்னா 80 83 இருக்கு. நான் எங்கிட்ட கதவு போடுறது முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் தூக்கே பாக்குறது இல்ல. நான் அல்ல நிலையாச்சும் ஒழுங்கா வச்சிருக்கேன். அவரு சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம், நீங்க சொல்றது போல எல்லாம் வேலை நடக்காது. ஒரு ஆளதாங்க கண்டதில்லை, நான் தான் போயிருவேன். இவர் நான் நிக்கிறாரு. நாங்க எல்லாம் அங்க சொல்ற கேட்கலாம், மேஸ்திரி போயிட்டே இருப்பாரு, அடுத்து வரவே மாட்டார். வேலை தெரிஞ்சால் நான் சொல்றது நீ ஒதுங்க சொல்லிட்டாங்க போயின்னு சொல்லிடுவார். அடுத்து வரவே மாட்டேன், வேற ஆளையும் வர விட மாட்டேன். சரி, இந்த சைடு. ஆமாம். ஏய் நூலை இங்கே இருந்து பிடிங்க. ஓகே, நம்ம கதையை விட்டுட்டோம். இப்போ வந்து அப்படி இப்படி இப்படி பிடிப்பா, அதில் பிடிக்காப்புல. இது உங்களுக்கு புரியுதாடா அவர் செய்கிறது? புரியலை, என்னத்தை புரிஞ்சுப்போம். சரி, இப்போ இந்த புல் இதுதான் ஓவரால் மட்டத்தினுடைய தன்மையை கண்டுபிடிக்கிறது. இப்போ எங்கே இப்போ ஏதை வைக்கிறோம்னா எங்கே பள்ளம் எங்கே மேடுன்னு கண்டுபிடிச்சு ஒரே மட்டத்தினுடைய அளவை கண்டுபிடிக்கிறோம். இந்த தளத்தில் இருந்து இந்த தளத்தில் இருந்து அளவை கண்டுபிடிக்கும் போது இங்கே வந்து அங்கே பள்ளம் இருக்குது. இப்போ உங்களுக்காண்டி மேலும் ஒரு 1/2 இன்ச்சு பள்ளம் வச்சுருக்கு அந்த தூப்பாக்குழிக்கு. இங்கே வேலைகள் எல்லாம் செய்கிற கொத்தமாக கிடையாது, அதை அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இதெல்லாம் இல்லை, இப்போ சுத்தமாக இல்லைன்னா டைல்ஸ் எல்லாம் போட முடியாது. மாமா இந்த இது ஒன்று கொஞ்சம் பள்ளம் 50 வருஷத்துக்கு முன்னே உள்ள கதைகளாக வேலைகளே எல்லாம் நீட்டா இருக்கு. இது அந்த எடுத்து வச்சாங்க. ஓகே, அப்போ நடுவில் எவ்வளோ மேடு இருக்குது பற்றியலா? உங்களுக்கு சொல்கிறேன் மாமா, நடுவில் அவ்வளோ பள்ளம் இருக்குன்னு அர்த்தம். தளம் அவ்வளோ பள்ளத்தில் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்காக கரெக்டாக போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த மட்டத்துக்காக தேய்ச்சிட்டு தான் அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்காண்டி 1/2 இன்ச்சு அங்கே குறைச்சிருக்காரு. தண்ணி ஊற்றும் போது தன்னால் இந்த மூளைக்கு வந்துடும். அவ்வளோதான், அதை ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி நீங்கள் கொடுங்க, சொல்கிறத செய்வாங்க. ஆமாம், கொட்டுங்கப்பா. இப்போ இந்த சிமெண்ட் பால் நம்ம ஊற்றுறது எதுக்குன்னா அது பிடிச்சிக்கிறதுக்காண்டி தான். ஏன்னா பழைய தளம் வலுவலுன்னு இருக்குது, கொத்தி இருக்கும். அது மேலே கலவையை போட்டு புல்லுக்காக இழுத்துக்கிட்டே வருவாங்க. போட வேண்டியதான். ஒரு மார்த்தாண்டம் பேரை விஜயன் மேஸ்திரி. உங்களுக்கு யூடியூப்ல போகுது, எங்க சேனல் இருக்கு, எங்களுக்கு காஸ்பல் நியூடெக் சேனலு, அதில் எல்லாம் போடுவோம். கேரளா முழுவதும் கட்டடம் கட்டக்கூடிய பிரபல விஜயன் மேஸ்திரி பேரை பாகோடு. இவரை நீங்கள் அழைக்கலாம். பெரிய கட்டடம் கட்ட கான்ட்ராக்டுக்கு இவரை அழைத்துக் கொள்ளலாம். சரி, ஒன்றும் அப்படி போடாத, அந்த ஓரத்திலே போடுப்பா. இல்லைப்பா அப்படி போடக்கூடாதுப்பா. சரி சரி, அவர் முதல்ல ஒரு மட்டை கண்டுருவோம். ஓரத்தில் அவர் சொல்கிற மாதிரி போடு. அந்த அதில் போட்டுறாமல் போடுங்க. இதில் போட்டு ஒரு மட்டம் கட்டணும்டா, ஒரு 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 இதை ஓட்டணும். அவர் சொல்கிற மாதிரி போடும். மட்டைப்பழ ஓட்டணும்ல, இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் ஓட்டணும்ல. இங்கே இருப்பா, நெட்டில் போட்டுக்காது. இந்த மட்டைப்பழம் இந்த பல்லுக்கும் இந்த புல்லுக்கும் ஓட்டணும். அப்புறம் அந்த புல்லுக்கும் இந்த புல்லுக்கு ஓட்டணும். நான் சொல்கிற மாதிரி போடுங்க. அப்படி போட்டு போடு, பொண்ணு கொஞ்சம் போடு. அது மாதிரி இதுக்கு நேராக போடணும். போட்டு போட்டு அப்படி போட்டு நேராக போட்டு அதில் போட்டுறான் போட்டு.
அதில் போடாமல் அப்படி போட்டு நேராக போடாது போட்டு ஒன்றா போட்டு இதில் போடு இல்லை இங்கேயும் போட்டிங்கன்னா மட்டப்பழம் அங்கேருந்து இங்கே ஓட்டணும். மட்டப்பழைய மணியாசு கட்டையும் கொண்டாங்க. வெளிச்சம் இப்போ நம்ம எத்தனை புல் வச்சுருக்கோம்னா இந்த ஹால் வந்து ஒரு 20க்கு ஒரு 16க்கு ஒரு 20ன்னு வைங்களேன். 16 அகலம் 20 நீளம்னா இப்போ வந்து 20 அடியில் ஒரு 4 புல்லர் ஒரு 4 அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம். 1 2 3 ஒரு 12 அடி இருக்கும். அங்கேருந்து 1 2 3 இந்த பக்கம் 1 4 வச்சுருக்கோம். அதுமாரி இங்கிட்டு அதை வச்சது 1 2 3 வச்சுருக்கோம். அது என்ன கணக்குன்னா இங்கேருந்து மட்டப்பலகாயை அந்த மட்டத்துக்கு அந்த புல்லுக்கு ஓட்டணும். அந்த புல்லுக்கும் இந்த புல்லுக்கும் மட்டப்பலகை வைக்கிறோம். அதே மாதிரி இந்த புல்லுக்கும் மட்டப்பலகை. இதுக்காகத்தான் இதை ஓரம் கட்டி கொண்டு போகிறோம். தூக்கி போயிருங்க. சாமான் பை, ட்ரில்லிங் மிஷினு, ட்ரில்லிங் பிட்டு. என்னப்பா இது எப்படா லைட்டு போடுறது? லைட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே போட முடியாது. இப்போ இந்த கேமராவில் ஆஃப் பண்ணிட்டு தான் போடலாம். ஓ இப்போ கல்லுக்கணத்துக்கு பிடிக்கணும். கொஞ்சம் அறுத்து விட்டாலும் மேலே ஒரு சக்கை வச்சுக்கிருவோம். இல்லை ரொம்ப நீங்கள் ரொம்ப குறைக்கலாம். அதான் நீங்கள் இந்த ஒழுங்கு போடுங்க. தேவைப்பட்டால் மேலே சக்கை வச்சுட்டு லேசாக அறுத்துக்கும். கதவை அறுத்துட்டு அங்கே ஒரு சக்கை வச்சுக்குவோம். ரைட் ஓகே. கல் கடிக்காமல் இருந்தால் சரி. கல் ஆத்தா மண்ணு கொட்டணும். சிவாலே அங்கே வச்சு மண்ணு கொட்டணும்தா. இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காருல. அப்புறம் இங்கே அவருக்கு 2வது வேலை தானே. வரட்டு கொட்டுறேன் நான் அந்த லைனில் கொட்டு. அப்படி லென்த்தாக கொட்டு. 2வது லைன் ஓட்ட வந்து இந்த அங்கனை கொட்டு. கொஞ்சம் அப்படி கொட்டேன். அப்படி தான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு அங்கிட்ட அந்த புல்லில் அங்கிட்ட அடுத்து புல்லில் கொட்டாமல் இங்கிட்டு அப்படி அந்த திருநூண்டு கொட்டுப்பா. இங்கே கொட்டிட்டு வா. நீ குனிய வேணாம். நான் சொல்கிற மாதிரி கொட்டா வருது. அந்த கேப்பில் கொட்டு. கேப்பில் இப்படி இந்த சட்டியை இந்த பக்கம் திருப்பி கொட்டு. இங்கிட்டு கொட்டியாச்சா? அவங்க பார்க்கறதுக்கு இல்லைப்பா. அவர் தூக்கி கொட்ட வேணாம். நான் சொல்கிற மாதிரி கொட்டிவா. இந்த புல்லில் ஓட்ட வேண்டியதாண்டா. இந்த புல்லை ஓட்டுறாருல அது மாதிரி கிட்ட ஓட்டணும். எங்கிட்ட பள்ளமாக கிடையாது. இந்த மூளையெல்லாம் கொட்டு. மூளையில் கொட்டு கொஞ்சம். அது பூராமே மூரமாக கொட்டணும். தள்ளிக்க இங்கன ஒன்று கொட்டுப்பா. இப்படி கொட்டு. கிட்டே ரொம்ப வேணாம். இந்த ஓரம் கொட்டு. வேணே சரி ரைட்டு. இதை முடிச்சுக்க. வரட்டும். பாலை ஊற்றி ஒரு தோல் வச்சுக்க. எங்கன்னு கொட்ட சொல்கிறார கொட்டு. அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லைடா. கணக்கு இருக்குதா அந்த இது இல்லைடா. அதுக்கும் இதுக்கும் ஒரு கணக்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா அப்புறம் உள்ள பள்ளத்தை கொட்டி இந்த மட்டப்பழாய்க்கா அங்கே ஓட்டுறோம். வாரேன். இந்த ஒரு அதை கழுவக்கூடாது. இந்த வாரேன் கிண்ணர் இருக்கு. வாரேன் ஒரு நிமிஷம். இதெல்லாம் அதான் சொல்கிறேன். இதுக்கே வந்து நிறைய ஆச்சு.
அப்படி இருந்துமே நான் ஆமாம் அப்படி இருந்துமே நாங்கள் என்ன செஞ்சோம் போட்டுட்டு ஒரு லெவலுக்காக அரைக்கிட்டு வந்தோம். ஏன்னா அங்கிட்டு தண்ணி இன்னி விடவும் நானும் தூம்பு வைக்கல, இங்கே லேசாக வச்சு அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டோம். ஆமாம்மா லேசா இது இந்த பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். 24 அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்குகளையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினாலல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். 25 மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் பொறுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் வராது, கலாவை பத்தாதுல்ல, பத்தாது. ஆமாம் அது சரியான பள்ளம். நம்ம நினச்சது ஒரு முட்டிலே போடும் தீரும் நினச்சிய. நான் அங்கே பார்க்கும்போது இருந்துச்சு. போடு இன்னும் போடணும், கலவை போடணும். கலவை போட்டால் தான் மட்டத்துக்கு கொண்டு வர முடியும். தெரியல இன்னும் எப்படி. ஆமாம் ஒரு 8 சட்டி தான் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ போதும்? 4 சட்டி போதுமா? சரி ஆமாம் இது போக ஆமாம் 4 போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மட்டம் கட்டியாச்சு ஃபுல்லாக. புல்லுக்காக தளத்தை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து சமமாக, அதாவது நம்ம ரச மட்டத்துக்கு ஃபுல்லாக மட்டம் கட்டிட்டோம். இதுதான் மெயினான வேலை. ரச மட்டத்துக்கு மட்டம் கட்டிட்டு அப்போ அவங்க வீட்டுக்காரங்க கேட்டுக்கிட்டதுக்காக அந்த மூலையில் கொஞ்சம் தண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் தாழ்த்தி வச்சுருக்கு லேசாக. அதுக்காக புல்லெல்லாம் நூல் கட்டி ஃபுல்லாக மட்டம் கட்டியாச்சு. இப்போ இது வந்து இது 20க்கு 16 இருக்குமா? உங்களை கேட்குறேன். 12 இது. அப்போ 20 அடி நீளம் அங்கே, இது 12 அடி அகலம். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தளம். அதனால வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து ரசம் மட்டம் அப்படிலாம் பார்க்கல. அதனால் இங்கே ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு. அதை நம்ம வந்து இது ஒரு மூடை போட்டது போதும்னு ஒரு நினச்சார். ஆனால் பத்தலை, நிறைய பள்ளம் இருந்ததுனால கிட்டத்தட்ட 2 மூடை அளவுக்கு வந்துருச்சு. பாருங்க இந்த நிலக்கதவு அந்த மட்டத்துக்கு கச்சிதமாக இருக்குது. இப்போ டைல்ஸ் வைக்கும்போது கதவை தான் குறைக்கணும், அதுக்கு வேறு சக்கை வச்சு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அது 50 வருஷத்துக்கு முன்னே உள்ள கட்டடம். ஸோ இப்போ வந்து 2க்கு 2 டைல்ஸ், நம்ம மிக்ஸ்டு டைல்ஸ் தான் அப்படி போடுறோம். அதனால் அதை கொஞ்சம் கழிச்சிட்டு கிளாஸ்டு டைல்ஸ் கொண்டு வந்தோம். கிளாஸ் டைல்ஸ் மிக்ஸ்டாக வாங்கினோம், கொஞ்சம் குறைச்ச விலையாக இருந்ததுனால. இப்போ உங்கள் பால் ஊற்றி கீறி கிரிப்புக்காக போட்டிருக்காங்க. இதை ஒரு நூலுக்காக ஒழுங்குக்காக போட்டுட்டு வந்துட்டு பாக்கியை வந்து அவங்க இனி ஓரம் கட்டி அறுத்து போடுவாங்க. சரி, இதுதான் பேசிக்கான விஷயம். இது வந்து சிமெண்ட்டு பால், வந்து தண்ணியாக கரைச்ச சிமெண்ட்டு பால். அதில் கீறிட்டு அப்படியே டைல்ஸை மட்டத்துக்கு, என்ன ஏற்கனவே மட்டமாக இருக்குல்ல, வச்சுட்டு
ஒரு டைல்ஸையும் இன்னொரு டைல்ஸையும் வச்சு அப்படியே தட்டும்போது எல்லாம் ஒரே அளவுக்கு அதை கொண்டுட்டு வருவாங்க. சில டைல்ஸ் 2 mm 1 mm கூட இருக்கும். சில கம்பெனி மாறுறதுனால அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுவாங்க. சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அப்படியே கீறி விட்டு அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வருவாங்க. இந்த கீறுறாங்கல்ல, கீறும்போது இந்த கல் பிடிச்சிக்கும். ஏன்னா இதில் இந்த டைல்ஸ்லையுமே இந்த கிரிப்புக்காக ஒரு கோடு கொடுத்துருக்காங்க டைல்ஸ்லையுமே. அதை தூக்கி அப்படியே வர வேண்டியதான். கட்டிடுறாச்சா? அந்த அடுத்து 6 கல் வருதுன்னா ஒரு கல்லை கரெக்டாக அதாவது மூளை மட்டத்துக்காக வச்சுட்டு அப்படி வரிசையாக அடுத்தடுத்த கல்லை போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பழைய கட்டடத்தில் சுத்தமான ஒழுங்கு இல்லாதனால அவங்க மார்க் பண்ண ஒரு கல்லை கரெக்டாக வச்சுட்டு இங்கிட்டு வாமான ஒரு கல்லை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கல்லை அவங்க அப்படியே வச்சுட்டு வருவாங்க. அது ஈஸியாக இருக்கும் நூலுக்காக. இது ஏன்னா அந்த மூளையை அவங்க முதல்ல கரெக்ட் பண்ணியாச்சு. அந்த மூளையை சுத்தமாக இதுதான் டைல்ஸ் லேயிங் மெத்தடு. ஆல்ரெடி சிமெண்ட் பால் ஊற்றியாச்சு மட்டம். இனி அதை மட்டம் கட்டினதுனால அப்படியே தட்டிகிட்டே போக வேண்டியதுதான். கொடுங்கப்பா கல் கொடு. இது ஓகே கண்டிக்கூடாது. கல் வேணும் தானே? இடிக்குது அந்த இது இருக்கு இல்லையா? மர சுத்தியா இந்தாங்க. அடுத்து கல் எடுக்கணுமா? கல் எடுத்துட்டு வாங்க. அடுத்து கல் வைக்க வேண்டியதான். அந்த கல் தான் வைக்க போறீங்களா? கல் எடுக்கணும்பா. அவர் எடுத்துட்டு வரணுமா? எந்த கல்லுன்னு சொல்லுங்க. எந்த கல்லா? அப்போ பள்ளமாயிடாது. போ 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 இன்னும் போ. சமமாக இருக்கனால உடையாது. அவ்வளோதான். இப்போ இந்த தடவி பார்க்குறாருல, அப்போ அந்த 2 கல்லும் சமமாக இருக்குது. அந்த கல்லினுடைய மேல் பரப்பில் தடவி பார்க்கும்போது சமமாக இருக்கணும். அதுதான் கணக்கு. தள்ளிக்க இனியும் தள்ளிக்க. நீ போய் அடுத்த கல் எடுத்துட்டு வா. அடுத்த கல் ஏன் இது வேற கல் போட்டு போட்டுவிட்டு இதை எடுத்து வேற மிதிக்கிறதுக்கு வேற போட்டுக்கலாம். அதை அவர் பார்த்துக்கோ விடு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை விடு. அங்கே வரும்போது பார்த்துக்குவோம். இது எடுத்துருவோமா? இது எடுத்துருவோமா? இது தூக்கிடுமோண்ணே. தூக்கிடு. யாபா அங்கே மூளை கட்டு பெர்ஃபெக்ட் ஒர்க்கு. சூப்பர். അങ്ങനെ ഇടിക്കാം. ഓക്കെ ഓക്കെ அவ்வளோதான். இது எது வேணாலும் கொடுங்க. உங்கள் இஷ்டப்படி கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே எல்லோரும் கட்டில் போட்டு மறைச்சிருவாங்க. இங்கே ஒன்றும் தெரியாது. சுற்றிலும் கட்டில் போட்டுருவாங்க. அதனால் இங்கே ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஆமாம். அது நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா எவ்வளோன்னு சொன்னு இது பண்ணிடுவேன். ஆமாம் ஓகே. மொத்தம் அப்புறமாட்டிக்கு ஒரு தூம்பு வச்சு விட்டுலாம்.
ஓகே ரைட், அவ்வளோதான். இப்போ வந்து எங்கன இடிக்குதோ அதை அறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். துடைக்க ஒரு துணி ஆத்தா, நல்ல துணி துடைக்க அங்கே வேஸ்ட் வாங்கல இல்ல, வேஸ்ட் வாங்கலை சொல்லலை, வாங்குவோமா? துணி நல்ல துணியாக புளிஞ்சிட்டு வந்து கொடு, நல்ல காஞ்ச துணியா பசை விட்டு கொஞ்சோண்டு இருக்கும், பழசு தாங்கிட்டு தான். வேஸ்ட்டு மறந்துட்டான் நாங்கள். கேட்கல நாங்கள் அங்கே அந்த குடோனுக்கு தான் போனோம். குடோனில் இது பண்ணலாம். சரி சரி. சுத்தமாக துடைச்சிட்டு ஒரு நல்ல துண்டு ஒன்று கொடுங்க, நல்ல தண்ணியில் புழிஞ்சிட்டு, நல்லா இறுக்கி புழிஞ்சு விட்டு, காஞ்சது இருந்தாலும் ஓகே தான். சரி ரைட், அடுத்தது அவ்வளோதான். ஆமாம், ஒரு லைனுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5, ஒரு 5.25 கல், 5.5 கல், அவ்வளோதான். கணக்கில் இந்த மாதிரி போட்டு நடக்கும்போது பள்ளம் ஆகாது, அவ்வளோதான். சரி ரைட், ஸ்தோத்திரம், நான் போகிறேன். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடுங்க சூப்பர். நம்ம ஏன்னா மிக்ஸ்டு தானே, அதனால் உங்கள் ஐடியா படி போட்டு முடிச்சிருங்க. பாதி போட்டிருக்கோம், கொஞ்சம் கட்டிங்லாம் வருது. பாதி கல் போட்டிருக்கு இப்போ இது வரைக்கும். இதெல்லாம் கிளாஸ்டு டைல்ஸு. இருக்கிறத ஒரு லைன் போட்டுட்டு இங்கிட்ட ஒரு லைன் போட்டு, கொஞ்சம் மிக்சிங் டைல்ஸுங்கனால இந்த கல் இருந்ததை இது கொஞ்சம் டிசைனுக்காக இப்படி போட்டிருக்கோம்.